இருக்கு. இன்னைக்கான எபிசோட்ல தரமான சம்பவம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட்ல பல பேருக்கு ரோஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா கானா வினோத் அவர்களுக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பிறகு சொல்ற கானா வினோத்துக்கு ரோஸ்டான்னு கேட்டீங்கன்னா எஸ், கானா வினோத்துக்கு இன்னைக்கு தரமான ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இவனை எப்பவுமே டாஸ்க் கொடுத்தா டாஸ்கை உருப்படியா பண்ணவே மாட்டானு. ஒன்னு அந்த டாஸ்கை பண்ணவே மாட்டானு, இல்ல அந்த டாஸ்கை அழிச்சிருவானு. ஓகேவா? அந்த வகையில இந்த வாரம் கொடுத்த டாஸ்கை ஃபர்ஸ்ட் 2 நாள் ஒரு மாதிரி பண்ற மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தாங்க. கடைசி நாட்கள்ல இதுதான்ப்பா டைம், இந்த டாஸ்க் இப்பதான் விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாஞ்சு போய் டாஸ்க் ஆடுறாங்க பாருல, மொத்த வீட்டை ஒரு மாதிரி கொளுத்திட்டாங்க. ஏன்னா இந்த டாஸ்க்ல முதல்ல சொல்லியிருந்தாங்க நகையை புடுங்கிறது, இழுக்கிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க. ஆனா கடைசி நாட்கள்ல அவன் அதை மட்டும் தான் பண்ணணும். ஓகே, அதை மட்டும் தான் பண்ணணும். பி டீம்ட்ட இருந்து எப்படியாச்சும் நெக்லஸ் எடுத்துறான்னு சொல்லிட்டு ஏ டீம் பண்ண விஷயம் இருக்கு தெரியுமா, ரொம்பவே மோசமா இருந்துச்சு. பட் நிறைய பேர் வருவீங்க ப்ரோ, அப்படி பார்க்க போனா பி டீம் வந்து அவங்க எல்லாருமே ஆக்டிவிட்டி ஏரியால போட்டு பூட்டினது ரொம்ப பெரிய தப்பு ப்ரோ, அதனால தான் இவங்க பண்ணாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வருவீங்க. அது எல்லாத்தையுமே இன்னைக்கு அட்ரஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனா யார் யாருக்கு ரோஸ்ட் உள்ள வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. ஏன்னா இவங்க பேரெல்லாம் உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குலாம் இந்த ரீசனுக்கு ரோஸ்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத நான் மொத்தமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, பி டீம் அந்த கதவை சாத்தினது கரெக்டா இல்லையா? அப்படி கதவை சாத்தி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள நெக்லஸ் எடுக்கலனா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் இப்படி மந்தமாவே போயிருக்கும். யாரும் நெக்லஸ் ஆட்டை போட்டிருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள சண்டை வந்திருக்காரு, எதுவுமே வந்திருக்காது. இந்த டாஸ்க் வீட்டுக்குள்ள சண்டை வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது. இந்த டாஸ்கே ஒரு மாதிரி குப்பை டாஸ்கா இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போய் தான் இங்க இவ்வளவு பெரிய சண்டை வந்துச்சு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை இப்பவே கமெண்ட்ல போட்டுருங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கான மனசு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது மொத்தமா சொல்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, கடைசி நாட்கள் பி டீம் பண்ண விஷயத்தை வந்து கண்டிப்பா அட்ரஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அட்ரஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வினோத் அவர்களுக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கும். ஏன்னா இங்க ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ, அந்த சங்கிலி பக்கத்துல யாரா எடுக்க போனீங்கனாலே அவங்க அவுட். இப்படி சங்கிலி எடுக்க போறாங்க, அவங்க கை அப்படி போகுது, அந்த விஷயத்தை ஆப்போசிட் டீம்காரங்க பார்த்துட்டாலே அந்த நபர் வந்து ஜெயிலுக்கு போகணும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது கானா வினோத் சும்மா அங்க போய் நின்று இந்த பெட்ஷீட்டை தூக்கிட்டு உள்ள இருந்து எடுக்க எங்க பேர்ல ஒரு மாதிரி உருட்டி பரட்டி எல்லாரும் தூக்கி போட்டு அடி அடிச்சாப்ல தெரியுமா, அது ரொம்ப பெரிய தப்பு. பட் எந்த டாபிக் ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுவாங்கன்னா, இதுல நல்லா கவனிச்சுனா காமு மாமா அவர் கையில வச்சிருந்த செயினை ஒரு மாதிரி வெளியே தூக்கி அடிச்சிருப்பாப்ல. அப்படி வெளியே தூக்கி வீசிட்டு அப்படியே இந்த பக்கம் எட்டி பார்த்தா நம்ம சபரி அவர்கள் தன்னோட கையில ஒரு செயின் இருக்க மாதிரி ஒரு டிராமா போட்டிருப்பாப்ல. அப்ப அந்த செயினை புடுங்கிறதுக்காக அமித் அவர்கள் வந்து ஒரு மாதிரி மறைச்சு நின்றுப்பாங்க. பட் அந்த இடத்துல நம்ம வினோத் அவர்கள் என்ன பண்ணுவார்னா ஒரு மாதிரி அமித் அடிக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஒரு மாதிரி டம்மு டிம்முன்னு குத்தி ஒரு மாதிரி பிடிச்சு தள்ளிட்டு இருப்பாப்ல. இதுல அமித் மட்டும் பண்ண மாட்டாங்க, சாண்ட்ரா அவர்கள் பண்ணுவாங்க. ஆனா நல்லா பாருங்களேன், இன்னைக்கான எபிசோட்ல சாண்ட்ரா பிரஜன் 2 பேரையும் காப்பாத்திடுவாங்க. அதாவது சாண்ட்ரா அவர்கள் வீட்டுக்குள்ள யாரையுமே பிசிக்கலி ஹேண்டில் பண்ணாத மாதிரி அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வினோத் மேல டார்கெட் வச்சு வினோத்தை மட்டும் முடிச்சு விடுவாங்க. வேணா பாருங்க, அந்த வகையில சபரியை வந்து அமித் மறிச்சிட்டு இருக்கும்போது வினோத் அவர்கள் போயிட்டு டம்மு டிம்னு ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்து சட்டை எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாப்ல. சைடுல நம்ம சாண்ட்ரா அவர்கள் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. சைடுல சாண்ட்ரா அவர்களுமே பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. பட் அது பெருசா யாருமே கவனிக்கல. வீட்டுல வந்த பிறகு கூட நம்ம அமித் அவர்கள் வினோத் கிட்ட தான் போய் சண்டைக்கு போயிருப்பாங்க. அப்ப பிரஜன் கூட சண்டைக்கு போயிருப்பாங்க. பிரஜனுக்கும் வினோத்துக்கும் கூட ஒரு மாதிரி மோதி இருக்கும். கண்டிப்பா அந்த டாபிக் இன்னைக்கு உள்ள வரும். ஏன்னா 2 பேரும் ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி மூக்க உரசி நின்னுட்டாங்க. அந்த டாபிக் எடுத்து போட்டு கண்டிப்பா இன்னைக்கு வினோத் அவர்களுக்கு ரோஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம முதல் ரவுண்ட் இவங்க அந்த நெக்லஸ் எடுக்க அட்டெண்ட் பண்ணும்போதே வீட்டுக்குள்ள பல பேருக்கு அடிபட்டுட்டு 2வது ரவுண்ட் திருப்பி அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க டாஸ்க் லெட்டர் வர படிக்க பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க பிக் பாஸே மதிக்காம வினோத் அவர்கள் 2 தடவை ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த டாபிக்கை மெயினா பேசுவாங்க. ஏன்னா போன வாரம் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க, பிக் பாஸை மதிச்சு ஒரு சில விஷயங்களை பண்ணுங்க, பிக் பாஸை மதிச்சு நடந்துக்கோங்க, தயவுசெய்து பிக் பாஸ் ஏதாவது ஒன்று சொன்னா அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க, பிக் பாஸை மதிக்காம அந்த வீட்டுக்கு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு வர போயிருப்பாங்க. இருந்தும் வீட்டுக்கு அந்த லெட்டர் படிக்க போகும்போது பார்த்து இவர் வந்து நெக்லஸ் எடுக்க ட்ரை பண்ணிருப்பாப்ல. சோ அந்த விஷயத்துக்கு தனிப்பட்ட முறையில் கண்டிப்பா வினோத் அவர்களுக்கு அடி இருக்கும். அது மட்டும் இல்லாம 2வது ரவுண்ட் ட்ரை பண்ணும்போது வீட்டுல பல பேருக்கு அடிபட்டிருக்கும். அது முக்கியமா நம்ம சுபிக்ஷா, அரோரா இவங்க 2 பேருமே உள்ள போய் உளுந்து இவங்க போர்வெல்லாம் தூக்கி போட்டு மேல போட்டு ஒரு மாதிரி அமிக்கி ஒரு மாதிரி பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அங்கேயே சாண்ட்ரா ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாங்க. பட் சாண்ட்ரா இன்னைக்கு அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அதை இங்கேயே சொல்லிடுறேன். அங்கேயே நல்லா கவனிச்சுன்னா அமித் அவர்கள் உள்ள போயிட்டு வினோத்தை பிடிச்சி இடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேவா? பின்னாடி இருந்து ஓடி வந்த நம்ம சாண்ட்ரா நம்ம அமித்துக்கான சட்டை கட்டில ஒரு மாதிரி புடிச்சு இழுத்து வாடா அப்படின்ற மாதிரி இலை இசிக்கு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பல இடங்கள்ல அவங்களும் ரூடா நடந்துக்கிட்டாங்க. அப்படி பல இடங்கள்ல அவங்க ரூடா நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் எதுக்காக அவங்க தப்பிச்சிருவாங்கன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? சார் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு சார், என் குழந்தைகள் எல்லாம் யோசிச்சு பார்த்தேன் சார், எனக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சு, இவங்க ரொம்ப ரூடா பிளே பண்ணாங்க சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ட்ராமா போடுவாங்க.
அடிச்சு சொல்ற முறை கண்டிப்பா டிராமா போடுவாங்க. ஏன்னா அன்னைக்கே டிராமா போட்டாங்க. அன்னைக்கே ஓடி ஓடி போய் பல பேரை அடிச்சுட்டு பல பேரை பிடிச்சி தள்ளிட்டு பல கண்டென்ட்டை எடுத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு கடைசியில் உட்காந்து எனக்கு பயமா இருக்கு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒப்பாரி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பா இன்னைக்கும் டிராமா போடுவாங்க. கண்டிப்பா டிராமா போடுவாங்க. அப்ப நீங்க நினைக்கலாம் ப்ரோ, அப்ப வினோத்தை மட்டும் ஏன் ப்ரோ டார்கெட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தார். அந்த டாஸ்க் லெட்டரை படிக்க விடாம இவர் பண்ணார் தெரியுமா, அங்கதான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம முதல் ரவுண்ட் ட்ரை பண்றாரு, அந்த ரவுண்ட்லயே ஃபெயிலியர் ஆயிடுறாரு. அந்த ரவுண்ட்லயே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே இவங்க தான் அட்டென்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டாங்க. அப்பவே இவங்க எல்லாருமே அவுட். ஆனா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு மொத்தமாக அந்த டாஸ்க்கை முடிச்சு விட்டலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணித்தாப்ல. ஆனால் திருப்பி அந்த டாஸ்க் லெட்டர் படிக்க விடாமல் ரெண்டாவது ரெண்டு ஓடி போனார் தெரியுமா, அங்கே தான் இவர் மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாப்ல. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பலத்த அடி இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க ப்ரோ, அப்போ அவங்க அந்த ரூமை லாக் பண்ணி வச்சு தப்பு தானே ப்ரோன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், அந்த விஷயத்தை இவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி விக்ரம் அவர்களுக்கு ரோஸ்ட் இருக்கலாம். ஏன்னா எல்லாரையுமே அடைச்சு போட்டு எடுத்தது ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்தாலுமே இந்த மாதிரி கேம் ஆடக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் அந்த கேமை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அந்த ஒரு சம்பவம் மட்டும் நடக்கலனா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்காது. எப்படி விக்ரம் அவர்கள் அந்த டோரை லாக் பண்ணி பிரஜன் அண்ட் சுபிக்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அந்த செயினை எடுத்து ஓடி போய் ஒளிச்சு வைக்கலனா இவ்வளவு பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்காதுல. செயின் எடுத்து ஒளிச்சு வைக்க போய் தான் அந்த டீம் வந்து கிறுக்காய் நைட்டு ஃபுல்லா பிளான போட்டு அவங்களும் கொள்ளக்கார குடும்பம் தாண்டான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பிளான போட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருவேளை அந்த விஷயம் நடக்கலனா ரெண்டு டீமும் அவங்களுக்கான நெக்லஸ் அப்படியே பாதுகாத்து கடைசி ஒருத்தி வச்சுட்டு வெறுமணிக்கு டெய்லி டாஸ்க் மட்டும் முடிச்சு அதுல வர பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வின் பண்ணிடலாம்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டாவது நாள் இந்த பிளான் வீட்டுக்குள்ள போச்சு. ரெண்டாவது நாளே வீட்டுக்குள்ள எப்படி நம்மளால நெக்லஸ் அடிக்க முடியாது. அதனால ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி ரெண்டு டீமும் ஒரு முடிவுக்கு வந்துருவோம். என்னோட நெக்லஸ் நாங்க வச்சுக்கிறோம், இன்னும் எங்களோட நெக்லஸ் நீ வச்சுக்க, இந்த மாதிரி நம்ம வந்து டப்புன்னு எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுட்டு கடைசியில் அந்த டெய்லி டாஸ்க் இருக்குல்ல, டெய்லி டாஸ்க்கை போய் நம்ம அடிச்சு ஆடுவோம். டெய்லி டாஸ்க்ல யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ, யாருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அவங்க வந்து தலை போட்டிக்கு போட்டு யாருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேண்டாம், யாருக்குமே டைரக்ட் நாமினேஷன் வேண்டாம், இந்த மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள பிளான் போட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா பிக் பாஸ் தான் ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் அடைக்கிற மாதிரி அடைச்சி இங்கே கூண்டெல்லாம் திறந்து வச்சு பக்காவாக மாட்டி விட்டாப்புல. இவனும் பக்காவாக செயினை தூக்கி மேலே போட்டாங்க. பட் இன்னைக்கான எபிசோடில் எனக்கு ஒரு ஆசை இருக்கு ப்ரோ, பிரஜன் அவர்கள்ட்ட அந்த செயினை கேட்கணும். பிரஜன் அந்த செயினை எடுத்துகிட்டு வந்து வீட்டு முன்னாடி வைங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லிடணும். விஜேஸ் மட்டும் இப்படி சொல்லணுமா ப்ரோ? யோசிச்சு பாருங்களேன், அந்த செயினை கொண்டு வந்து இதில் வைங்க, வச்சா உங்கள் எல்லாருக்கும் அடுத்த வாரத்துக்கான அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்கேன்னு சொல்லி சொன்னால் பிரஜன் காலி. ஏன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லியிருந்தார் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு, இவர் வீட்டை தாண்டி வெளியே தூக்கி ஒளிச்சு வச்சிருக்காப்புல. அது ஆக்சுவலாக வெளியே தான் என்ன பொறுத்தவரைக்கும் மேலே போயிடுச்சு, செட்டுக்கு மேலே போயிடுச்சு. எடுக்க முடியாத ஒரு இடத்துல தூக்கி வச்சா அது அவ்வளோதான், அது அவுட்டான ஒரு இடம் தான். அந்த வகையில் கண்டிப்பாக அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கிடையில சாண்ட்ராவை கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஏன்னா சாண்ட்ரா ட்ராமா போட்டாச்சா, இன்னைக்கும் ட்ராமா போட்டுருவாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, விஜய் பாரு இந்த இடத்துல இழுத்து அடிக்கணும். ஏன்னா விஜய் பாரு ரெண்டாவது ரவுண்ட்ல பொண்ணுங்களுக்கு அடிப்பட்டது தெரிஞ்ச பிறகு கூட நெக்லஸ் வை, நாங்க கேம் ஆடணும், நெக்லஸ் வைன்னு ஒன்று சொன்னாங்க தெரியுமா. அது பார்க்கவே ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாதிரி ஒரு அக்லி கேமா ஃபீல் ஆச்சு. அவங்க ஆடணும், அவங்க நெக்லஸ் தொடணும், அதுக்காக எந்த எல்லைக்கு வேணா போகணும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க தெரியுமா. அது சுத்தமா நல்லா இல்லை. கண்டிப்பா அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்த வியானா பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கும் தெரியுமா, ப்ளீஸ் அதையும் கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா அந்த டாஸ்க்ல அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு தெரில ப்ரோ, என்ன பண்ணுச்சுன்னே தெரில. எல்லாரும் அங்கே ஓடிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு மட்டும் சோஃபாவில் உட்காந்துருக்கு. எல்லாரும் ஓடி போயிட்டு அங்கே எல்லாம் அடிச்சு பிடிச்சி எல்லாம் உடச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து மம்புட்டியா வந்துட்டாண்டா அப்படின்னு மாதிரி போர்வையை பொத்திட்டு பக்கத்தில் போயிட்டு இப்படி இப்படி நெக்லஸ் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்பவும் அரோரா பிடிங்கிட்டு போடி எங்கிட்ட அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுருப்பாங்க. ஸோ எதையுமே பண்ணாத ஒரு டம்மி இந்த ஜெயிலில் உட்காந்துருக்காம எப்படி வெளியே வந்துச்சு, இதுக்கான கருத்தை கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கான எபிசோடில் இந்த டாஸ்க்கை பற்றிய விஷயம் வரும். இதில் எல்லாருக்கும் அடி உள்ள வாய்ப்பு இருக்குது. பட் முக்கியமாக கானா வினோத்துக்கு பயங்கரமான அடி உள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் தான் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டாரு, ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணார். மாதிரி அடிக்க போகிற மாதிரி திவ்யாட்ட போயிட்டு வா தனியாக பேசுவோன்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணார். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இன்னைக்கு பலத்த ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒன்று கேட்குறேன் ப்ரோ, ஒருவேளை இன்னைக்கு ஒரு பெரிய தலைக்கட்டு எவிக்ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா எந்த பெரிய தலைக்கட்டை சொல்லுவீங்க? மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேர்லாம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இவங்கெல்லாம் தூக்க போறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.